அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பிப்ரவரி மாதம் 2024 வருஷம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த பிப்ரவரி மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். மேச ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. முதல்ல சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து இந்த மாதம் 10ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறார். ஆக 20 நாட்கள் மகர ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான், ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் தை மாதமும் மாசி மாதம் கலந்த மாதமாக இருக்கும். தை மாதம் அவர் மகர ராசியில் இருப்பார். தை 13ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் கும்பராசிக்கு போகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் 19ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறார். ஆக சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க எல்லாம் எந்தெந்த ராசியில் சஞ்சரிக்கிறாங்க, எந்தெந்த நட்சத்திரத்தின் சஞ்சாரத்தில் இவங்க சஞ்சரிக்கிறாங்க, இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் தான். சிறப்பு பலன்கள் சொல்லும்போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் அதான் பிரதானமாக இருக்கும். பின்ன எதுக்கு நம்ம இங்கே ராசி பலன் பார்க்குறோம்னா, லைஃப்பில் நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த கோச்சார கிரகங்கள் சொல்லும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கார். அவருமே உத்திராடம், திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா 10ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே லைஃப்பில் உங்களுடைய இமேஜ் கூடும், உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, பொருளாதார நிலைகள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது சுக்கிரன் பார்த்திங்கன்னா முதல்ல தனுசு ராசியிலேருந்து 18ஆம் தேதி மகர ராசிக்கு வர்றார். ஆக அவர் 18ஆம் தேதி, அவர் 10ஆம் தேதி மகர ராசிக்கு வரக்கூடிய காலங்களில் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு பிப்ரவரி 10க்கு அப்புறம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது, உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புத பகவான், அவர் பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில். அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துக்குரியவர், வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றார். அப்போ இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எப்போ சக்ஸஸ் ஆகும்னா இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன, உங்களுடைய எய்ம் இருக்குது, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்ன, சோர்ஸ் என்ன, இது எல்லாமே கிளியர் ஆகும். ஆக இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த ஸ்டெப்புக்கான ரிசல்ட்டு கிடைக்கும். சாதகமான பலன்களாக அவையெல்லாம் அமையும். எடுத்த காரியங்கள் கைகூடும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். இதெல்லாமே இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். அது இல்லாமல் யாரோடலாம் நீங்கள் ஹெல்ப் கேட்டிருக்கீங்க, அல்ல யாரையெல்லாம் நீங்கள் நம்பியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆக உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய உறவினர்களும் உங்களுக்கு ஹெல்ப்பில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சகோதர சகோதரிகள், எளிய சகோதர சகோதரிகளும் நமக்கு நன்மைகளாக இருப்பாங்க. இதெல்லாமே ஃபேவரபுளாக இருக்கும்.
இந்த மாதம் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய படிப்பீங்க. பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸில் மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது ஜூமில் நிறைய நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே நிறையவே இந்த மாதம் இருக்குது. ஏன்னா புதன் தான் லேர்னிங் ப்ளஸ் ஏர்னிங், அவர் தான் உங்களுக்கு 3ஆம் அதிபதி, அவர் நல்ல இடத்துல இந்த மாதம் இருக்கார். ஆக இந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் இந்த மாதம் கிரகங்கள் இருக்கும்போது பயன்படுத்திக்கங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதியாக சந்திர பகவான், நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் சுமாராக தான் இருக்கும், வருமானங்கள் நார்மலாக இருக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதத்தில் அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்படி இருந்தாலே உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நம்முடைய ஜாதி மதம் என்ன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், பப்ளிசிட்டி, வருமானங்கள் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது மட்டுமல்ல, எதுலையாவது நீங்கள் லாட்ரி மட்டுமல்ல, ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல, வேறு எனி ஸ்பெக்குலேஷன் நீங்கள் பண்ணிங்கனாலும் ஓரளவுக்கு நார்மலான வருமானங்கள் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், அதனாலும் நற்பலன்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அது ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வேலை இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். ஒரு பக்கம் சனியும் குருவும் உங்களுடைய வேலையை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், இன்னொரு பக்கம் வேலைக்கான சோர்ஸஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா வேலையில் இருக்கிறவங்க அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம். ஏன்னா கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ப்ரொமோஷனை எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும். வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் சோர்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கனாலும் வேலை கிடைக்கும். இல்லை ஏற்கனவே நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு பெட்டர் ஜாப் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்குகளிலிருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். நீங்கள் என்ன காரணத்துக்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு பூர்த்தியாகும். இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எதுவும் எழுதியிருந்தீங்கனாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக கவனமாக இருங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயை பற்றி கவலைப்பட வேண்டாம். இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டு. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் நிறையவே உங்களுக்கு இருக்குது, இந்த பிப்ரவரி மாதத்தில். ஆக இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஆரம்பிங்க. அது மட்டுமல்ல, வேறு ஏதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணுனாலும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் இது எல்லாம் இருக்குது.
எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு கண்ட்ரிஸ்க்கு க்ரீன் கார்டுக்கோ அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய மேசராசிக்கு குரு உங்கள் ராசியிலே இருக்கிறது, அவரும் ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது. கிரக நிலைகளும் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கிறனால எந்த அளவுக்கு நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் துர்க்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ சந்தர்ப்பம் இருந்தால் போயிட்டு வாங்க. அவர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.